ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கிழங்கு இருக்கல, அது கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சிப்ஸ் பண்ணலான்னு ஒரு ஈவினிங்கில் வந்த ஐடியா என்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் அம்மா அந்த ஒயிட் கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது அந்த சிப்ஸ் போட்டால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த 2 டைப் கிழங்கு இருக்குமல்ல, ஒரு ஒயிட் அப்புறம் இன்னொரு பிங்க்கு உள்ள எல்லோ கலர் இருக்குமல்ல. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ண எனக்கு ஆல்வேஸ் ஒயிட் கிழங்கு தான் பிடிக்கும். ஸோ அது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ கேரளாவில் இந்த கிழங்கு தான் மெயின். இந்த கிழங்கு வச்சு அவங்க ஒரு டிஷ் பண்ணுவாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியாது, பட் பார்த்துருக்கேன். ஸோ அது மீன் குழம்பு வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு தெரியல. அப்புறம் இங்கே ஆஃப்ரிக்கன் கூட அது என்னமோ இந்த கிழங்கு வச்சுட்டு எதுனா ஃபூன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ அது கூட நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குன்னு. ஸோ அது கூட ட்ரை பண்ணல, பட் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி எங்களுக்கு தெரிஞ்ச ஈஸி இந்த கிழங்கு வச்சு சிப்ஸு தான், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டேன். அது க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் சிப்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். பட் சிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது ஆயில் இருக்குமல்ல, ஆயிலில் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாகுமல்ல, அதுக்கு நாம் கொஞ்சம் அவ்வளோதான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பண்ணோம். அது நான் அம்மா சாப்பிட்டுட்டா கால் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய வீடியோ, கிழங்கு சிப்ஸ். ஸோ இங்கே ரெடி ஆச்சு. ஆக்சுவலி இது நான் அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடையில் வாங்குகிற சிப்ஸ் மாதிரியே இருந்துச்சு. டேஸ்ட்டு ரேட்டிங் பண்ணால் 10ல் 10 கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.